வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வருகிற ஆகஸ்ட் 18 முதல் 3 முக்கியமான ரயில்களுக்கு 3 முக்கியமான நிறுத்தங்கள் அப்படிங்கிறது கூடுதலாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால் பல்வேறு பகுதி மக்கள் பயனடைய இருக்கிறாங்க. அது எந்தெந்த ரயில் எந்த நிலையத்தில் நின்று செல்லும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 16321 அப்படிங்கிற நம்பர் நாகர்கோவிலில் இருந்து தினமுமே காலையில் 8 மணிக்கு புறப்பட்டு நைட்டு 7:30 மணிக்கு கோயம்புத்தூர் நோக்கி செல்லக்கூடிய அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த ரயிலானது நாங்குநேரி நிற்கும். நாங்குநேரிக்கு அப்புறம் திருநெல்வேலியில் தான் நிற்கும். ஊடையில் மேலப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏறணும் அப்படின்னா நிச்சயமாக திருநெல்வேலி வரைக்கும் வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது. இனிமேல் இந்த ரயிலானது மேலப்பாளையம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. மேலப்பாளையத்தில் இந்த ரயிலானது தினமுமே காலையில் 8:51 வந்துட்டு 52க்கு புறப்படும். அதனால் திருநெல்வேலி வரைக்கும் நீங்கள் போய் அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஏற வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 16322 அப்படிங்கிற நம்பரில் கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் கோயம்புத்தூர்லேருந்து அதே மாதிரி தான் காலையில் 8 மணிக்கு கிளம்பி நைட்டு 7:40 மணிக்கு நாகர்கோவில் வந்தடையக்கூடிய இந்த ரயில் மேலப்பாளையத்தில் நிற்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈவினிங் 6:08க்கு வந்துட்டு 6:09க்கு கிளம்பும். இந்த மாற்றங்கள் எல்லாமே ஆகஸ்ட் 18 நடைமுறைக்கு வர இருக்கிறது. ஆக நம்ம திருநெல்வேலியில் இறங்கி அங்கே இருந்து பஸ்ஸை பிடிச்சு போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்காது. அதனால் டைரெக்டாக நம்ம மேலப்பாளையத்தில் இறங்கிக்கலாம். இது ஒரு ரயிலுக்கான அறிவிப்பு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ரயிலுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 16730 புனலூரிலிருந்து மதுரை நோக்கி இயங்கக்கூடிய பேசஞ்சர் ரயில். அது எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் இயங்குது. இந்த ரயிலுக்கும் மாற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இந்த ரயிலானது நாங்குநேரி அப்படிங்கிற நிலையத்தில் நிற்கும். வள்ளியூருக்கு அப்புறம் டைரெக்டாக திருநெல்வேலியில் தான் வந்து நின்றுட்டு இருந்த இந்த ரயிலானது வருகிற ஆகஸ்ட் 17 முதல் அங்கே இருந்து கிளம்பும். அதாவது புனலூரில் இருந்து ஈவினிங் 5:15க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மதுரைக்கு 3:35க்கு வரும். காலையில் 3:35க்கு வரக்கூடிய இந்த ரயிலானது நாங்குநேரியில் நைட்டு 10:55க்கு வந்துட்டு 10:56க்கு புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயிலுக்கு ஆரல்வாய்மொழி அப்படிங்கிற ரயில் நிலையத்திலையும் நிறுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 16729 அப்படிங்கிற நம்பரில் மதுரையிலிருந்து புனலூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் மதுரையில் இருந்து நைட்டு 11:20க்கு கிளம்பி காலையில் 9:55க்கெல்லாம் புனலூர் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின். ஆரம்பத்தில் திருவனந்தபுரம் போச்சு, அதுக்கப்புறம் கொல்லம் போச்சு, இப்போ புனலூர் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரயிலானது நள்ளிரவு 2:20 மணிக்கு நாங்குநேரிக்கு வந்துட்டு 2:21க்கு கிளம்பும். அதனால் திருநெல்வேலியிலிருந்து நீங்கள் ஏறணும் அல்லது வள்ளியூரிலிருந்து ஏறணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி ஆரல்வாய்மொழியிலையும் நின்று செல்லும். இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16235 அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய தூத்துக்குடியிலிருந்து மைசூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். தூத்துக்குடியில் 2 முக்கியமான ரயில் நிலையங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. ஒன்று அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய தூத்துக்குடி மேலூர், தூத்தி மேலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையத்தில் இந்த ரயில் இது வரைக்கும் நிற்காம தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அந்த ரயில் அங்கேயும் நிற்கும். அப்போது நம்ம ஒரு 2-3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தூத்துக்குடி ரயில் நிலையத்துக்கு சென்றடைய வேண்டிய அவசியம் இல்லை. வர்ற வழியிலே இந்த ட்ரெயினில் ஏறிக்கலாம். இந்த ட்ரெயினானது தினமுமே ஈவினிங் 5:25 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலையில் 9:30 மணிக்கு மைசூரை சென்றடையக்கூடிய இந்த ரயிலானது தினமுமே 5:30க்கு வந்துட்டு 5:31க்கு தூத்துமேலூரில் இருந்து கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் ட்ரெயின் நம்பர் 16336 அப்படிங்கிற நம்பரில் மைசூரிலிருந்து தூத்துக்குடி வரைக்குமே ஈவினிங் 6:20 மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் 10:15 மணிக்கு தூத்துக்குடி வரக்கூடிய இந்த ரயிலானது 9:39 காலையில் வந்துட்டு 9:40க்கு கிளம்பும். அதனால் தூத்துக்குடி போய் அங்கேருந்து ஒரு ஆட்டோவோ அல்லது வழி இருந்தால் பஸ்லையோ திரும்ப நம்ம டவுனுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் தூத்துமேலூரில் இறங்கி ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அங்கேருந்து நம்ம எங்கே போகணுன்னாலும் போய்க்கலாம். எல்லா இடங்களுக்கும் பேருந்துகள் அப்படிங்கிறது இயக்கப்படுகிறது. குறிப்பாக திருச்செந்தூர் செல்லக்கூடிய பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தூத்துக்குடி போயிட்டு அந்த ரயில் நிலையத்திலேருந்து ரிட்டர்ன் வர வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஆகஸ்ட் 18 முதல் தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.